السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن صلاتي ونسكي ومحياي ومماتي லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, ஏறத்தாழ ரமதானுடைய பாதி நாட்கள் நம்ம கையை விட்டு போயிருச்சு. எஞ்சி இருக்கக்கூடிய மீதி நாட்கள் முழுவதையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே தரணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையை நான் செஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கடைசி இறுதி நாட்கள்ல ஒரு அளவே இல்லாத ஒரு கூலி தரக்கூடிய ஒரு நாள் இருக்கு. அந்த நாளுடைய ஒரு இரவு நின்று வணங்கும் போது அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறத்தாழ 80 ஆண்டு காலம் நின்று வணங்கிய நன்மையை வாரி வழங்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட அந்த புனிதமான இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்ப அந்த இறுதி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடியவர்களாகவும் அதை அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள் புரியணும் அப்படின்ற பிரார்த்தனையை செஞ்சுக்கிறேன். அன்பானவர்களா, இப்ப இன்னைக்கு அல்லாஹுடைய இந்த மாபெரும் சபையில இறைவன் நம்ம எல்லாரையும் எந்த புனிதமான காரியத்துக்காக ஒன்று கூட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னா, என் இறைவனுடன் ஒரு சந்திப்பு அப்படின்ற இந்த தனிமை பயணத்துக்காக நம்மளை தயார்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு வழிவகைக்காக தான் இறைவன் நம்மளை ஒன்று கூட்டியிருக்கான். அன்பான சகோதரிகளே, மனித வாழ்க்கை ஒரு அதானுக்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட அந்த இடைவேளை தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பூமிக்குள்ள நுழையும் போது நம்மள அதான் சொல்லி வரவேற்கப்படுறோம். நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நம்ம காதுல அதான் சொல்லப்படுது. ஆனா நம்ம இந்த பூமியை விட்டு மரணிச்சு போகும்போது நமக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுது. அங்க அதான் இல்ல. பிறக்கும் போது அதான் இருக்கு, தொழுகை இல்ல. அதே மாதிரி மரணிக்கும் போது அதான் இல்ல, ஆனா தொழுகை இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு அதானுக்கும் ஒரு தொழுகைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப அது எவ்வளவு குறுகிய காலமான வாழ்க்கை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இந்த மொத்த உலக வாழ்க்கையுமே ஒரே ஒரு தொழுகைக்கான அழைப்புக்கும் ஒரே ஒரு தொழுகைக்கும் இடைப்பட்ட காலம்தான் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த இந்த காலத்துக்குள்ள வாழக்கூடிய நம்ம என்னென்ன காரியங்களை செய்யறோமோ அந்த செயல்பாடுக தான் நம்மள நம்மளுடைய இறைவனுடைய புறத்துல ரொம்ப அழகானவங்களா, உயர்ந்தவங்களா, உன்னதமானவங்களா மாத்தி காமிக்குது. எப்படி நம்ம தாயோடைய வயிற்றுக்குள்ள நம்ம கருவா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கான பிறப்பு தேதியையும் நமக்கான மரண தேதியையும் நமக்கான ஆயுள் காலத்திலையும் நம்மளுடைய நமக்காக தேர்வு செய்யப்பட்ட வானவர்கள் எழுதுறாங்களோ, அந்த வானவர்களுடைய எழுத்துப்படி நம்மளுடைய மரண நாட்களை நம்ம ஒவ்வொருத்தரும் நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதா நிச்சயமான உண்மை. இப்ப இந்த பூமியில நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய பெயர்களை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நம்மளுடைய பெற்றோருக்கு தரான். ஆனா இந்த மரணத்துக்கு அப்புறம் பர்சக் அப்படின்ற அந்த மறைமுகமான வாழ்க்கையில நமக்கு ஒரு பேர் இருக்கு சகோதரிகளா. அந்த பேரை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் யாரிடம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய செயல்களிடம்தான் கொடுக்கப்படுது. அதோடைய அடிப்படையில தான் நம்மளுடைய செயல்கள் அமையுது. நம்மளுடைய செயல்களுடைய அடிப்படையில தான் நம்மளோட இறைவன் நாளைக்கு நம்மள பார்க்கும்போது என்ன பேர் சொல்லி நம்மள கூப்பிட போறான் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மறுமையில நம்மளோட இறைவனை சந்திக்கக்கூடிய இந்த பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மரணத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்மளுடைய மரண தருவாய் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த மரண தருவாய்க்காக நம்ம என்ன மாதிரி பிரார்த்தனைகள் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நேத்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில என்னுடைய மரண தருவாய் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி ரப்பு கிட்ட சின்சியரா துவா கேக்குறோம். அந்த சின்சியரான துவாவுடைய அடிப்படையில இறைவன் நம்மளுடைய மரணத்தை அதே மாதிரி ஆக்கி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா கூட, அந்த மரணத்தோட நேரம் இருக்கு சகோதரிகளா. அந்த இறுதி நேரம் தான்
மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப தர்ம சங்கடமான நேரம். கடுமையான பிரஷரும், ஸ்ட்ரெஸ்ஸும், டென்ஷனும் நிரம்பி இருக்கக்கூடிய நேரம் வந்து அந்த இறுதி நேரம் தான். எப்படி வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு வந்து அந்த பிரசவிக்கக்கூடிய நேரம் வந்து நிலையில்லாத ஒரு கடுமையான பயத்த வந்து மனசுல வச்சிருக்கும். அந்த நேரம் எப்படி வேணா இருக்கலாம்ல. ஒண்ணு அது அல்லாஹ்வுடைய கிருபையால ரொம்ப அழகான தருணமா முடியலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அதுல சில ஆபத்துக்கள் நிறையலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த பிரசவிக்கக்கூடிய தாய்க்கு மட்டுமல்ல, அந்த மொத்த குடும்பத்துக்குமே ஒரு விதமான படபடப்பும், பதட்டமும் இருக்கும். இது உயிரோட வாழும்போது குழந்தையை பிரசவிக்கும் ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய நேரம். ஆனா மரண தருவாயில நம்மளுடைய ஆன்மாவை நாம் ஒவ்வொருவரும் பிரசவிக்கக்கூடிய மனிதர்களா தான் இருக்கோம். அப்ப நம்மளுடைய ஆன்மா பிரசவிக்கக்கூடிய அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமா இருக்கும் அப்படின்றத ஒரு தடவ வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஓட்டி பார்க்கணும். சோ, இதுல இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நமக்கு பதில் இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமான பதில நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம சிந்திச்சிருக்கோமா அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பூமியில எந்த பகுதியில மரணிப்போம்? அதாவது எந்த ஊர்ல நம்மளுடைய மரணம் இருக்க போகுது? 2வது, நமக்கு மரணம் எப்போது சம்பவிக்கும்? 3வது, நம்ம எப்படிப்பட்டவர்களா மரணிப்போம்? அதாவது என்ன செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய மரணம் நிகழும்? 4வது, நான் மரணிச்சு ஜனாசாவா இருக்கும்போது, என் கூட இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க? இல்ல எனக்காக என்ன துவா செய்வாங்க? 5வது, நான் மரணிச்சு ஜனாசாவா இருக்கும்போது, என்னுடைய ஜனாசா தொழுகையில எத்தன பேரு கலந்துக்குவாங்க? அதோட என்ன அடக்கம் பண்ற வரைக்கும் என்னுடைய ஜனாசாவ எத்தன பேரு பின்தொடருவாங்க? நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் யோசிக்கும் போதே மனசுல ஒரு விதமான பயம் வரும். ஏன் அப்படின்னா, எப்பயுமே கூட இவ்ளோ ஆட்களோட இருந்த நம்ம, இப்ப யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துக்கு நம்ம போக போறோம். யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துக்கு போக போறோம். அந்த இடத்துக்கு பேரு மண்ணறை. அதுதான் வந்து மறுமை வாழ்க்கையோட முதல் படிநிலை அப்படின்னு சொன்னா, அந்த இடத்த நினைச்சு ஏன் நமக்கு இவ்ளோ பயம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த பயம் நமக்கு மட்டும் இல்ல சகோதரிகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூடவே சேர்ந்து வாழ்ந்த நெறைய சஹாபாக்களுக்கு இருக்கு. குறிப்பா சொல்லப் போனோம் அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்பல்லாம் கபர போய் நிக்கிறாங்களோ, எப்பல்லாம் மண்ணறையில போய் நிக்கிறாங்களோ, அந்த எல்லா நேரமும் அவங்களுடைய தாடி நனையிற அளவுக்கு ரொம்ப அதிகமா அழுகக்கூடியவங்களா இருப்பாங்களாம். அப்போ ஒரு தடவ உஸ்மான் ரலியல்லாஹு ஒருத்தர் கேட்டாராம், "சொர்க்கத்த பத்தியும், நரகத்த பத்தியும் நினைவூட்டப்படும் போதெல்லாம் நீங்க இவ்வளவு அழுகிறது இல்லையே! ஆனா கபர பார்த்து மட்டும் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டார். அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், "மறுமையுடைய தங்கும் இடங்கள்லயே முதல் வீடு வந்து கபரு தான். மன்னரை வாழ்க்கையில மட்டும் ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்து அவருக்கு வர்ற எல்லா படிநிலைகளும் ரொம்ப லேசாயிரும். அதுல மட்டும் ஒருத்தர் வந்து தோத்து போயிட்டாரு, வெற்றி பெறல அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மண்ணறையை விட திடுக்கிடை செய்யக்கூடிய ஒரு கடுமையான காட்சிய என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களா, இப்ப மண்ணறை வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மரணத்தோட நேரம் இருக்குல்ல. நீங்க உங்கள்ல யாராவது உங்களுடைய உறவுகள்ல மரணிக்கக்கூடிய யாரு கூடயாவது அவங்களுடைய மரண தருவாயில இருந்திருக்கீங்களா? யாராவது மௌத்தா போற நேரத்துல அவங்க கூடவே நீங்க இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கீங்களா? யாருமே இருந்தது இல்லையா? நம்மளுடைய உறவுகள்ல யாராவது மரணிக்கிறவங்க கூட இருந்தது இல்லையா? இருந்திருக்கீங்க. சரி. அந்த நேரம் அந்த நேரத்த வந்து நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஒரு பக்கம் வேதனையும், வலியுமா இருக்கும். நம்மள விட்டு இவங்க பிரிஞ்சு போறாங்களே அப்படின்ற ஒரு வேதனையும், வலியுமா இருக்கும். இன்னொன்னு இவங்களுடைய மரணத்த இந்த நேரத்துல, இந்த சக்ராத்துடைய நேரத்துல, இவங்க என்ன மாதிரி வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் வேதனையா இருக்கும். இன்னொன்னு இவங்களுடைய மரணிக்கிற தருவாயில, இவங்களுக்கு எப்படியாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுடைய நாவுகள்ல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த சத்திய பிரமாணத்த நாவுல வரக்கூடிய நிலையில
ஒருவேளை இவங்களுடைய மரணம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்க முடியாத பல கேள்விகள் வந்து மனசுல வந்து அவ்வளவு நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் சகோதரிகளா. இது நம்மளுடைய மரணம் இல்ல. மரணிக்கிற மனிதர்கள் கூட நம்ம இருக்கக்கூடிய நேரம், அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும், அவங்களுடைய கடைசி மூச்சு இருக்கக்கூடிய அந்த நேரம். இந்த நேரத்துலதான் மலக்குல் மவுத் வந்து அந்த அறைக்குள்ள நுழைவாங்க. மலக்குல் மவுத் அந்த அறைக்குள்ள நுழையும் போது அநேக நேரங்கள்ல என்ன ஆகுமா, கடைசியா மௌத்தா போகக்கூடியவங்க திடீர்னு சொல்லி திடீர்னு உயர்ந்து மேல பாப்பாங்களாம். மேல ஏதாவது ஒரு இடத்த பாப்பாங்களாம். அந்த மேல பார்த்த மாதிரியே நிறைய நேரங்கள்ல வந்து அவங்களுடைய உயிர் போயிரும். அப்ப கடைசியா அவங்க பார்க்கக்கூடியது யார பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உயிர்களை, அவங்களுடைய ஆன்மாக்களை கைப்பற்ற வந்த அந்த மலக்குல் மௌத்த பார்த்த மாதிரியே அவங்களுடைய உயிர் வந்து நிறைய நேரங்கள்ல பிரிஞ்சு போயிருமா சகோதரிகள். இப்ப இந்த நிகழ்வு மாதிரி ரொம்ப கொடூரமானது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல மலக்குல் மவுத் வந்து அந்த அடியார் நல்ல அடியாரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, கருணையின் வானவர்களாக வருவாங்களாம். இல்ல அந்த மரணிக்கக்கூடிய அடியார் வந்து இல்ல பாவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கொடூரமான தோற்றத்துல இருக்கக்கூடிய வானவர்கள் வந்து அவங்க கிட்ட வருவாங்களாம். ரூஹ கைப்பற்றுறதுக்கு. அப்ப இப்படி ஒரு மோசமான நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மரணப்படுக்கையில கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணப்படுக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்திருக்காங்க. அப்ப கூட இருக்கும்போது கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கண்கள் வந்து ஒரு இடத்துல அப்படியே நிலக்குத்தி நிக்குது. நிலக்குத்தி நிக்கிறதோட அவங்களுடைய கடைசி மூச்சை விடுற மாதிரியே அவங்க வந்து மரணிச்சிடுறாங்க. மரணிச்சோன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கண்கள வந்து மூடி விடுறாங்க. அவங்களோட கண்கள மூடி விட்டுட்டு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, கூட இருக்கிற எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "யாரும் அழுகாதீங்க. யாரும் அழுகாதீங்க. யாரும் வந்து அபூ ஸலமாவ பத்தி எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லிறாதீங்க." ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல நீங்க என்னென்ன சொல்றீங்களோ, அது எல்லாத்துக்கும் இங்க இங்க ஃபுல்லா சுத்தி நிக்கக்கூடிய வானவர்கள் வந்து ஆமீன் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இப்ப நீங்க அபூ ஸலமாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக அதிகமாக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனிதர் வந்து மரணிச்சுட்டாரு. ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துக்கு வந்து அவருடைய ரூஹ் வந்து எடுத்துட்டு போகப்படுது. அப்ப ஏற்கனவே அங்க வேதனைய மீட் பண்றதுக்கு போகுறதுக்கு முன்னாடி, நம்ம இங்க ஒப்பாரி வச்சு அழுகும்போதும் அந்த வேதனை அவருக்கு போய் சேரும். அதையும் தாண்டி அவர பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது கூட, இங்க பாரு வாய வந்து கால வந்து இப்படி நீட்டாமயே இப்படி ஸ்டிஃபா வச்சுட்டே இப்படி ரூஹு போயிருச்சு பாரு. சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன். கைய இப்படி வைக்காத, கால இப்படி வைக்காத. அப்படி நம்ம சொல்லி ஏதாவது அந்த அளவுக்கு சின்னதா ஏதாவது கடுமையா பேசினா கூட, அது கூட அந்த மனிதர் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் அதாவது வாழ்ற காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிடிவாதத்திலே மௌத்தா போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம யாரையாவது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதக்கூட வானவர்கள் வந்து அவருக்கான வேதனையா பதிவு செய்வாங்க சகோதரிகள். அப்ப ஏற்கனவே சக்கராத்துடைய வேதனைய அவர் அனுபவிச்சிருக்காரு. அவர் கலிமா சொல்லி அந்த அந்த புனிதமான நிலையில மரணிச்சாரா? இல்ல கலிமா சொல்றதுக்கு முன்னாடியே அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுச்சா? அப்படின்றது நமக்கு தெரியல. அவருடைய ரூஹ் வந்து தோல் பையில இருந்து தண்ணீர் வெளியிடுற மாதிரி லேசா போச்சா? இல்ல அவருடைய முதுகுலயும், ஆம் முகத்திலயும் அடிச்சு அப்படியே அவருடைய உடம்புல இருந்து ரூஹ பிச்சு எடுத்தாங்களா? அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப அந்த அந்த ஆன்மா என்ன நிலைய அடைஞ்சிருக்கு? அந்த ரூஹ் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கு அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாத நிலையில அந்த மனிதர பத்தி முடிஞ்சா ஏதாவது நல்லது சொல்லணுமா சகோதரிகள? இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த மனிதருக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இது எல்லாமே எங்க போய் சேரும் அப்படின்னா, அவர் அல்லாஹ்வை சந்திக்க போகும் அந்த சந்திப்புல இது எல்லாமே இடையூறா வரக்கூடிய செயல்களா தான் அமையும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்ச உடனே சுத்தி இருந்த நபி தோழர்கள்ட்ட வந்து இத சொல்றாங்க. முடிஞ்சா இப்ப அபூ ஸலமாவுக்காக நீங்க ஏதாவது துவா செய்யுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்காக ஏதாவது நல்ல விஷயங்கள வந்து அ அவர் அவர் செய்த நல்ல விஷயங்கள வந்து நீங்க நீங்க வந்து நினைவு கூர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மரணிச்ச அந்த நபி தோழருக்காக என்ன பிரார்த்தனை செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அபூ ஸலமா. என்னுடைய இறைவனே, அபூ ஸலமாவை நீ மன்னிப்பாயாக. நேர்வழி பெற்றவர்களுடன் சேர்ந்து இவருடைய தகுதியையும் நீ உயர்த்துவாயாக. இவர் விட்டுச் சென்ற அவருடைய குடும்பத்தாருக்கு நீ பொறுப்பாளனாவாயாக. அகிலத்தின் அதிபதியே, இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக. இவரது மண்ணறையை நீ விசாலமாக்குவாயாக.
அதில் இவருக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான பிரார்த்தனை. அப்ப வந்து ஒரு கடினமான இடத்துக்கு போட அந்த அந்த மனிதருக்கு இது எவ்வளவு ஒரு இதம் தரக்கூடிய பிரார்த்தனையா இருக்கு. நிஜமாவே இது நம்ம இந்த பிரார்த்தனைய செய்ய செய்ய சுத்தி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் வந்து ஆமீன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அது அவருக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தையும் தரஜாவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறாரு அப்படின்றதுக்கான சுப செய்தியா இந்த துவாவை அவருக்கு அமைஞ்சிறதுக்கு போதுமானதா இருக்காதா அப்படின்றத இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்பான சகோதரிகளா, இனி வாழ்க்கையில யாராவது மரணப்படுக்கையில இருக்கிறவங்க கூட இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வ அவங்களுடைய காதுல படுற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அவங்க நாவல உச்சரிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதையும் தாண்டி அவங்களுக்காக வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூஹ் ஒரு வேளை பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ரூஹ் பிரிஞ்சது அந்த நேரத்துல முதல்ல அவங்களுடைய கண்கள மூடிட்டு, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள பேசுறதா இருந்தா பேசலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த வழிமுறையில இருக்கக்கூடிய பிரார்த்தனை அவங்களுக்கு செய்யலாம். இது அவங்களுடைய மறைமுகமான அந்த வாழ்க்கைக்கான நம்ம செய்யற பெரிய உபகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி. இதனாலதான் இந்த இந்த மரண நேரம் வந்து எப்படியாப்பட்ட மன உறுதி கொண்ட மனிதனையும் வந்து ஒரு நேரத்துல தடுமாற வச்சிரும். அந்த வலியில வந்து அவனை என்ன வேணா செய்ய வச்சிரும். நம்ம தான் நேத்து பார்த்தோமே, மரணத்துடைய வலியில கடைசியில வலி தாங்க முடியாம ஒருத்தர் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அப்ப இப்படி இறை நம்பிக்கையாளராவே வாழ்ந்த மனிதர் அந்த நேர வேதனையில கடைசியில வந்து அவருடைய முடிவு எப்படி வேணா மாறிடலாம் அப்படின்றதுனாலதான் நபிசுல்லாசம் என்ன செய்வாங்களாம், எப்ப பார்த்தாலும் ஒரு பிரார்த்தனை வந்து தொடர்ச்சியா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களா சகோதரிகளா. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உனது பாதையில் நிலை பெறச் செய்வாயாக. சப்பித் அப்படின்ற அந்த மன உறுதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்காக மட்டும் இல்லாம மறு உலகத்துக்காகவும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனைய வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மன உறுதிய வந்து தீர்மானிக்க போகக்கூடிய முக்கியமான நேரம் எது அப்படின்னா, அந்த கடைசி மரணத்துடைய தருவாய் தான். மன உறுதி கொண்ட மனிதர்களால மட்டும்தான் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்றத வந்து சொல்ல முடியுமாம் சகோதரிகளா. இந்த மன உறுதி கொண்ட மனிதர்கள் யார் அப்படின்னா, வாழ்ற காலத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல உறுதியா இருந்தவங்க. வாழ்ற காலங்கள் எல்லாம் மனசுடைய ஊசலாட்டத்துக்கு கட்டுப்பற்றாம அல்லாஹ்வுக்காக கண்ணியமான வாழ்க்கையில உறுதியா நின்றவங்க. இந்த மன உறுதி கொண்ட மனிதர்கள் எல்லாம் பிற மனிதர்களை காயப்படுத்தாம இருக்கணும். அது இறைவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் அப்படின்றதுல உறுதியா இருந்து தங்களுடைய வாழ்நாட்களை கடந்தவங்க. இப்படிப்பட்ட மன உறுதி கொண்ட மனிதர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் வாழ்ந்த நாளதான் அவங்களுடைய மரண தருவாயில லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா சுப்ஹானல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலதான் இந்த சப்பித் அப்படின்ற இந்த மன உறுதிய வந்து அல்லாஹ் கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்களா சகோதரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் இந்த மன உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது மட்டுமல்லாம, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும், மண்ணறைக்குள்ள நுழையும் போதும், வானவர்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்க வரும்போதும், மறுமை நாள்ல நம்ம ஒன்றெழுப்பப்படும் போதும் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தைய நம்மளுடைய வாழ்க்கைய அமைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரணும். இது வெறும் வார்த்தை இல்ல சகோதரிகளா. நம்மளுடைய இறைவன் கூட நமக்கான பந்தத்துடைய பிணைப்பு. இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன். அப்ப இப்படிப்பட்டது யாரையும் நிர்பந்தப்படுத்திலாம் வராது. அதனுடைய வாழ்க்கை முறைப்படி நம்ம இறைவன் கூட எப்படிப்பட்ட உறவு வச்சிருக்கோமோ, அந்த உறவுடைய அடிப்படையில தன்னால இயல்பா வரக்கூடியதுதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ். எல்லாரும் ஒரு நிமிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 3 செகண்ட் தான் ஆகுது. 3 செகண்ட்ல இவ்வளவு ஈஸியா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, மரணத்துடைய நேரத்துல ஏன் நமக்கு வராது அப்படின்னா, யாருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான வாழ்க்கையா இல்லையோ, அவங்களுக்கு இந்த ஈஸியான வார்த்தை கூட மரண தருவாயில வராது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எஞ்சி இருக்கக்கூடிய காலங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வ வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம ரப்போடைய கனெக்ஷனை பலப்படுத்துறது மூலமா நம்மளுடைய கடைசி நேரத்துல அல்லாஹ் எப்படியாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து நம்மள மரணிக்கும் செய்யணும் சகோதரிகளா. ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வை யாரை சந்திக்கணும்னு விரும்புறானோ அவங்களுக்கு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் செய்யறது மரணத்துடைய நேரத்துல அவங்களுடைய நாவல லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தைய உச்சரிக்கிறதுக்கான பாக்கியத்தை கொடுக்கறதுதான் சுப்ஹானல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பிரார்த்தனையும், இதுக்கான மன உறுதியையும் இறைவன் கிட்ட வந்து நம்ம மன்றாடி கேட்கக்கூடியவங்களா இருப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நப்சுல்லாஹு சொல்றாங்க, "வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத்." எந்த ஒரு மனிதருக்கும் அவங்க எப்படிப்பட்ட நிலையில மரணிக்க போறாங்கன்னு சொல்லியோ, இல்ல பூமியில இருக்கக்கூடிய எந்த இடத்துல அவங்க மரணிக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காதாம் சகோதரிகளே. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா, நம்ம எந்த இடத்துல மரணிக்கணுமோ, மலக்குல் மவுத்த நம்ம எந்த இடத்துல மரணிக்கணுமோ, அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மவுத்த வந்து காக்க வச்சு ரெடியா காத்துட்டு இருப்பாங்களாம் அவங்க. நம்ம உலகத்துல எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், மரணிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சரியா நம்மளுடைய மரண நேரத்துல அல்லாஹ் நம்மள எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவானா சகோதரிகளே. ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்த வந்து இமாம் அல் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சொல்லி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நடந்த இந்த விஷயமா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு மனிதர் வர்றாராம். ஒரு மனிதர் வந்து, "நபியே, எனக்கு வந்து இந்தியால நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலை இருக்கு. நான் இந்தியால ஒரு வேலைய முடிக்கணும். நீங்க வந்து இந்த காற்றுக்கு கட்டளையிட்டு என்னை எப்படியாவது உடனே போய் இந்தியால சேர்த்துடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்பாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், மலக்குல் மவுத்த வந்து நிமிர்ந்து பார்ப்பாங்க. மலக்குல் மவுத் வந்து சிரிச்சுட்டு இருப்பாராம். "ஏன் நீ சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம். அவ மலக்குல் மவுத் சொல்லுவாங்களாம், "எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு இந்த மனிதர இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல இந்தியால வச்சு அவருடைய ரூஹ கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தான். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்தியால ரூஹ கைப்பற்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கும்போது, இவர் என்ன இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ராஜாங்கத்துல நின்னுட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, சரியா அந்த நேரம் வந்த உடனே, அந்த மனிதரே வந்து கேட்டு, அவர் மரணிக்க போகக்கூடிய இடத்துக்கு அவர கூட்டிட்டு போக சொல்றானாம். சுப்ஹானல்லாஹ்! அல்லாஹ்வுடைய ஆற்றல் எவ்வளவு உன்னதமானது அப்படின்னு சொல்லி நான் வியந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலக்குல் மவுத் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சகோதரிகளா, இதுதான் நம்மளுடைய நிலையும். அப்ப நமக்கு எப்ப மரணம் வரும், எந்த இடத்துல மரணம் வரும், அப்படின்ற விஷயங்கள கூட நம்மளுடைய இறைவன் நமக்காக வந்து ரொம்ப அழகா தீர்மானிச்சு வச்சிருக்கான். சரி, மரணம் வந்துருதுல. மரணம் வர நேரத்துல நம்மளுடைய ஆன்மாவ கைப்பற்றுறதுக்காக 2 மலக்குமார்கள் இருக்காங்கள். அந்த 2 மலக்குமார்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நம்மள ரொம்ப சிரிச்ச முகத்துடைய அல்லாஹ்வுடைய அருள ஞாபகப்படுத்தி நம்மள கூப்பிடக்கூடியவங்களா இருப்பாரு. நல்லடியார்களுக்கு. சிரிச்சுட்டு, ஆம் எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா, "அழகான ஆன்மாவே! உன்னுடைய இறைவனுடைய சந்திப்புக்காக நீ காத்துட்டு இருக்கல்ல, வா! உனக்காக இந்த வானமும் இந்த வானமும், சுவனமும் காத்துட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனேயே, அந்த எப்படி வந்து ஒரு தோல் பையில இருந்து தண்ணி அவ்வளோ ஈஸியா வாட்டர் பாட்டில்ல இருந்து தண்ணி கொட்டுனா எவ்வளோ ஈஸியா கொட்டிரும். அந்த மாதிரி அந்த ஆன்மா சந்தோஷத்தோட அந்த அ உடல விட்டு பிரியக்கூடியதா இருக்குமாம். இது வந்து நல்லடியார்களுக்கு. ஆனா, இன்னொரு புறம் வந்து பாவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க கூப்பிடையிலே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, "தீய தீய ரூஹே, நீ உன்னுடைய இறைவனுடைய கோபத்துக்காக நீ எந்திரிச்சு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிலேயே எப்படி பயந்து போயிரும். உடனே அந்த ரூஹ் என்ன செய்வான், தலையில இருந்து கால் வரைக்கும் எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிற மாட்டோமா அப்படின்னு சொல்லி படாத பாடுபடுமா சகோதரிகளா. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய முதுகுலயும், முகங்கள்லயும் கடுமையா அடிச்சு அந்த உடம்புல இருந்து ரூஹ் பிச்சு வெளிய எடுத்துட்டு போகப்படுமா. நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப இப்படி இந்த உயிர் வந்து கைப்பற்று பட்டதுக்கு அப்புறம், இவங்களுக்காக வந்து துவா செய்யக்கூடியவங்களா இருக்கும். இவங்களுக்காக ஜனாசா தொழுகை தொழக்கூடியவங்களா இருக்கும். இவங்களோட ஜனாசாவ பின்தொடர்ந்து போகக்கூடியவங்களா இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்களுடைய மன்னரை வரைக்கும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 3 விஷயங்கள் மரணித்த மனிதர்களை பின்தொடருது. 1 அவருடைய குடும்பம், இன்னொன்னு அவருடைய செல்வம், 3வது அவர் செஞ்ச அமல். போற 3 விஷயத்துல 2 விஷயம் திரும்பிருது. அவருடைய குடும்பமும், அவருடைய செல்வமும் திரும்பிருது. அவரு கூட தங்கி இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, அவரு செஞ்ச அமல்கள் தான் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சகோதரிகளா யோசிச்சு பாருங்க. ரொம்ப விஸ்தீர்ணமான, விசாலமான வீடுகள்ல நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்ற வீடுகள்ல சிலருக்கு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு. சிலருடைய வீடுகள் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு. இன்னும் சிலர் வந்து பெரிய, பெரிய மாளிகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மாளிகையில நம்ம இந்த குறைவான காலகட்டத்துல வாழ்ந்தாலும், நம்ம மரணிக்க போகக்கூடிய மன்னரை வெறும் 6 அடி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது இல்ல சகோதரிகளா உண்மை. நம்மளுடைய மன்னரை வெறும் 6 அடி மட்டும் இல்ல. நம்மளுடைய மன்னரை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அழகானது அப்படின்றத தீர்மானிக்கிறது வந்து நம்மளுடைய அமல்கள் கிட்ட தான் இருக்கு. அதனால தான் ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
இந்த உலகத்துல வாழும் போதே நம்மளுடைய செயல்களால நம்ம மண்ணறைகள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த வீட கட்டக்கூடியவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல நம்ம என்னென்ன செயல் செய்யறோமோ அந்த செயல்கள் எல்லாம் நம்மளுடைய மண்ணறைகளை வந்து தயார்படுத்திட்டு இருக்கா சோதரிகளா. நம்மளுடைய மண்ணறைகள்ல இருக்கக்கூடிய வீடுகளை வந்து கட்டிட்டு இருக்கக்கூடியதா இருக்கா நம்மளுடைய செயல்கள். சுபஹானல்லாஹ். அதனாலதான் இமாம் அபிதுன்யா என்ன சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு 2 வீடு இருக்கு. ஒண்ணு பூமியுடைய மேற்புறத்துல, இன்னொன்னு பூமியுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மனிதனுக்கு வந்து 2 வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப மரணிச்ச இந்த மனிதன் வந்து எங்க போயிட்டாரு அப்படின்னு சொன்னா மண்ணறைக்கு போயிட்டாரு. அவரை அடக்கம் பண்ணிட்டு உறவினர்களும் அவருடைய செல்வமும் திரும்பிடுது. அவருடைய நல்ல அமல் மட்டும் இப்ப தங்கி இருக்கு. இப்ப இப்ப நல்ல அமல் மட்டும் தங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல முதல்ல என்ன ஆகுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 கை விரல்களையும் இப்படி ஒண்ணா சேர்த்து இறுக்கி பிடிச்சு காமிக்கிறாங்களா. மண்ணறைக்குள்ள ஒவ்வொருத்தரும் அடக்கம் பட்ட உடனே மன்னரை அந்த மனிதரை ஒரு முறையாவது இப்படி விலா எலும்புகள் நொறுங்குற அளவுக்கு அப்படியே நெரிக்காம இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 கைகளையும் இறுக்கி வச்சு காமிச்சாங்களாம். இறுக்கி வச்சு காமிச்சிட்டு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், ஒருவேளை மன்னரை யாரையாவது ஒருத்தரை நெருக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது 70,000 மாணவர்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவா தான் இருக்கும். ஆனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூட மன்னரை ஒரே ஒரு தடவை நெருக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி. அப்ப அந்த வேதனை அவ்வளவு கடுமையா இருக்கும். இந்த வேதனைக்கு அடுத்த நிலையில வந்து என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, கேள்வி கணக்குகள் எல்லாம் கேட்கப்பட போறதுக்கு முன்னாடி மண்ணறைக்குள்ள நம்மள அடக்கம் பண்ணிட்டு நம்மளுடைய உறவுகளும் நம்மளுடைய எல்லா செல்வங்களும் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து நம்மளுடைய இடது பக்க தொடைய வந்து தட்டுவாரா சகோதரிகளா. இடது பக்க தொடைய தட்டினோன்னு நம்ம பார்க்கும் போது நீ யார் அப்படின்னு கேட்போம். உடனே அவர் சொல்லுவாராம், நான் உன்னுடைய அமல்கள், நான் உன்னுடைய நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடைய தட்டக்கூடிய அந்த மனிதர் வந்து சொல்லுவாராம். உடனே அவர் கேட்பாராம், என்னுடைய குடும்பம் எங்க, என்னுடைய பிள்ளைகள்லாம் எங்க, என்னுடைய சொத்து எல்லாமே எங்க அப்படின்னு கேட்பாராம். எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இன்னையோட தினத்துல உன் கூட இந்த மண்ணறையில நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமல்கள் அந்த மனிதர் சொல்லுவாராம், எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா என் குடும்பத்தை விட என் பிள்ளைங்களை விட என்னுடைய சொத்து சுகம் எல்லாத்த விட நான் உன்னை இன்னும் சிறப்பான அமல்களை செய்யறதுக்கு உன் மேல அதிக கவனம் செலுத்தியிருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. இது இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட அஹ்வல் அல் குபூர் அப்படின்ற அந்த புத்தகத்துல வந்து பதிவாயிருக்கு. இது ஒரு விஷயம். இந்த நல்ல அமல்கள் ரொம்ப அழகான ஒரு மனிதனுடைய தோற்றத்துல ரொம்ப அழகான ஆடைகளோட நல்ல நறுமணத்தோட நம்ம கிட்ட வந்து பேசக்கூடியதா இருக்கும் சகோதரிகள். ஆனா இது மரணிச்சவர் ஒரு பாவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னா கோரமான கொடூரமான முகத்தோட ரொம்ப துர்நாற்றத்தோட அழுக்கான கேவலமான ஆடைகளோட நம்மளுடைய அந்த தீய அமல்கள் வந்து உட்கார்ந்துருக்கும். அத பார்த்தோனே ஏற்கனவே மரணிச்சு பீதியில இருக்கிற அந்த அடிமைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலையா இருக்கும். நீ யாரு, உன் முகம் ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்கும் போது அந்த தீய அமல்கள் சொல்லுமா, நான் தான் உன்னுடைய தீய அமல்கள், நல்ல சந்தோஷமா இரு, உனக்கு அல்லாஹ் எதை வாக்களிச்சிருந்தானோ அது கிடைக்க போற நாள் இதுதான் அப்படின்னு சொல்லுமா. இது முஸ்னத் அஹமதுல வந்து பதிவாயிருக்கக்கூடிய நபிமொழி. அப்ப இத பார்த்து அரண்டு போயிருக்கக்கூடிய நேரத்துலதான் முன்கர் நக்கீர் அப்படின்ற அந்த வானவர்கள் வருவாங்க. வானவர்கள் வந்து நம்ம கிட்ட 3 கேள்விகள் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார், மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது, மன் நபியுக், உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு சொல்லி. யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய தூதர் அப்படின்ற அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய வாய் ஒரு மசுத்தர். இதுதான் மன்னுரையுடைய முதல் டெஸ்ட்.
முதல் பரிசோதனை. இந்த பரிசோதனையில மட்டும் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய காலம் எல்லாம் அதாவது மறுமை நாள் வந்து அல்லாஹ் நம்மள வந்து அ எழுப்பி கூட்டிட்டு போகக்கூடிய நாள் வரைக்கும் நமக்கு வந்து சுப செய்திகளும், நல்ல விஷயங்களும் மட்டும் தான் நிகழ்ந்தேறிட்டே இருக்கும் மண்ணறைக்குள்ள. ஆனா இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். மறுமை நாள் வர்றதுக்கு எத்தனை 1000 வருஷமா இருந்தாலும் சரி, மண்ணறைக்குள்ள கடுமையான வேதனைகள அனுபவிக்கக்கூடிய மனிதர்களா தான் வந்து இருப்போம் அப்படின்றதுல இருந்து அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். சரி. அப்ப அல்லாஹ்வ சந்திக்கிறதுக்கான முதல் படிநிலை மரணமும், மன்னரை வாழ்க்கையும் தான். இப்ப இந்த மன்னரை வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு நெருக்கடிய சந்திக்கக்கூடிய இந்த மனிதன் வந்து கண்டிப்பா அவனுடைய இறைவன வந்து சந்திக்கவே முடியாதுன்னு சகோதரிகளே. அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்கள வந்து பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவானாம். ஏன் அப்படின்னா, இவ்ளோ அவகாசம் குடுத்து, உனக்கு இவ்ளோ வாய்ப்பு நான் குடுத்தும், நீ திரும்பி என்கிட்ட வரவும் இல்ல. நீ வந்து உன்னுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கவும் இல்ல. அப்ப இன்னைக்கு இவ்ளோ நாளா நீ என்ன புறக்கணிச்சுட்டல. அப்ப நீ இங்க வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு நான் உன்ன புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இறைவன் இந்த மனிதர்கள சந்திக்காம புறக்கணிச்சிருவான்னு சொல்லி. அப்ப இறைவனுடைய சந்திப்பு கிடைக்காம புறக்கணிக்கப்படக்கூடியதுதான், இந்த மனிதர்களுக்கு நரகத்துடைய நெருப்பின் வேதனைய விட ரொம்ப கடுமையானதா இருக்கும். இன்றைய தினம் நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தண்டனை தான் ஒரு நரகவாசிக்கு கூட ரொம்ப கடுமையான வலிக்கக்கூடிய தண்டனையா இருந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய வேதனை மண்ணறையிலேயே ஆரம்பிச்சிருது. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னதான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த சில செயல்கள்னாலதான் அவங்களுடைய வேதனை மண்ணறையில இருந்தே ஆரம்பிச்சிருவான். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுடைய அடிப்படையில் நம்ம சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, சின்ன சின்ன பாவங்கள். சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பது. மலஜலம் கழித்துவிட்டு மறைவிடத்தை மறைக்காமல் இருப்பது. மலஜலம் கழிக்கும்போது மறைவிடத்தை மறைக்காமல் இருப்பது. புறம் பேசுவது. அதுக்கப்புறம் வந்து ஆம் ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இல்ல அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அ குடும்ப உறவுகள வந்து துன்புறுத்துனது, நோவினைப்படுத்துவது. இல்ல அப்படின்னா தொழுகையில் அசட்டை செய்வது. இப்படிப்பட்ட பாவங்களுக்காக ஒரு மனிதன் மண்ணறையிலேயே வந்து கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான். ஒரு நிமிஷம் பகீர்ன்னு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாமா வந்து அல்லாஹ் இவ்வளவு கடினமான தண்டனைய மண்ணறையிலேயே குடுக்க ஆரம்பிச்சுருவான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் சகோதரி. பாருங்க, இது ரொம்ப விரிவா சொல்லும்போது, வழிகெட்ட கொள்கையை பின்பற்றுறதுல இருந்து ஒரு மனிதனுக்கான மண்ணறை வேதனை ஆரம்பிக்குது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த சத்தியத்த வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் ரப்புகிட்ட வந்து செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆலமுல் அர்வால இருக்கும்போது, அலஸ்து பிரப்பி நான் உன்னோட இறைவன் இல்லையா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது, ஆமா யா அல்லாஹ் நீ தான் என்னோட இறைவன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு பூமிக்கு வந்து, அல்லாஹ்வ தவிர அல்லாஹ் அல்லாத விஷயங்களுக்கு கட்டப்பட்டு ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை வாழும்போதே, அந்த சத்தியத்த நம்ம உடைச்சிடுறோம். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை கோட்பாடு பின்பற்றாத அந்த மனிதர்களுக்கு மண்ணறையிலேயே வந்து தண்டனை ஆரம்பிச்சிருது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை அலட்சியப்படுத்தக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள அடிப்படையா கொண்டு வாழாம, அதுல ஏதாவது ஒரு சட்டதிட்டத்த புறக்கணிச்சா கூட, அந்த மனிதருக்கும் மண்ணறையிலேயே வேதனை இருக்கு அப்படின்றதும், அவருக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு அப்படின்றதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில வந்து சொல்லி காமிக்கிறான். எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. அப்படிப்பட்டவன நான் மறுமை நாள்ல வந்து குருடனா தான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து ஏற்படுத்தினான் சகோதரி. நபிஸல்லல்லாஹு இப்படிப்பட்ட மனிதர்கள் அல் குர்ஆன புறக்கணிக்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்கள குர்ஆன் படி தன்னுடைய வாழ்க்கைய அமைச்சுக்காத மனிதர்கள பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த இறைமறுப்பாளனுடைய மண்ணறையில் வந்து கடுமையான வேதனை செய்யப்படும். என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கோ, அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த மனிதனுக்கு எதிராக 99 பாம்புகள் சாட்டப்படும். சுப்ஹானல்லாஹ் ஒரு பாம்பு இல்ல. 99 99 பாம்பு அவன் மேல சாட்டப்படும். அந்த பாம்புகள பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொல்றாங்க. அவை 99 பாம்புகளாக இருக்கும். ஒவ்வொரு பாம்புகளுக்கும் 7 தலைகள் இருக்குமாம். கிட்டத்தட்ட அப்ப 700 தல இருக்கும். இந்த பாம்பு மறுமை நாள் வர்ற வரைக்கும்
அந்த மனிதனுடைய உடம்புல விஷ காத்த ஊதிக்கிட்டே இருக்குமா? அவன வந்து கொத்திக்கிட்டே இருக்குமா? அவன வந்து உரசிக்கிட்டே இருக்குமா? நாவுதுபில்லா இத வந்து கேட்கும்போது, சொல்லும்போதே ஒரு மாதிரி உடம்புல என்னமோ செய்ற மாதிரி இருக்கு. சகோதரர்களா இது யாருக்கோ சொல்றது அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். உறவினர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் வந்து அனாதைகளை வந்து துரத்தாதவர்களாக இருப்பார்கள். இப்படிலாம் வந்து அல்லாஹ் எவ்வளவு விஷயங்கள் சொல்லி காமிக்கிறான். எனக்கு எனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய என்னுடைய அடியார்கள் வந்து உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றானே, எவ்வளவு காலங்கள், எத்தன விஷயங்கள்ல வந்து அசால்ட்டா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். இல்ல எத்தன நேரம் வந்து தொழுகைய வந்து அசட்டை செய்யக்கூடியவங்களா இருப்போம். இப்படி நம்ம நம்ம இந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காம ஒரு வேளை மரணிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த தண்டனை யாரோ எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இல்ல. இத செய்யறவங்களா நம்ம இருக்கும்போது, இந்த தண்டனை நமக்கானதா இருக்கும் அப்படின்றது தான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா சொல்றாங்க. நவுதுபில்லா அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். 3வதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, புறம் பேசுதல். புறம் பேசுதலுக்காகவும் இந்த பூமியில வாழும்போதே, அதாவது இந்த பூமியில வாழ்ந்து மரணிக்கிற நேரத்திலேயே, மண்ணறையிலேயே வந்து புறம் பேசுறதுக்காகவும் வந்து கடுமையா வந்து நம்ம தண்டிக்கப்படுவோம். அடுத்து நம்ம சொன்ன அந்த சிறுநீர் கழிச்சுட்டு சரியா சுத்தம் செய்யாதவங்க, அதுக்கப்புறம் வந்து திருடக்கூடியவங்க, அவதூறு சொல்லக்கூடியவங்க, வட்டி வாங்குறவங்க, விபச்சாரம் செய்றவங்க, இப்படி வாங்கிய கடன வந்து திருப்பி குடுக்காம இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்குமான கடுமையான வேதனை மண்ணறையிலேயே ஆரம்பிச்சிரும். இந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டானா சகோதரிகளே! ஒரு முறை அபு சுலைமான் அல் மக்கி அப்படின்ற அந்த ஸ்காலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டமா வந்து ஒரு பயணத்துல அவங்க போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கும் அவங்க அவங்க நின்றிருந்த அந்த நீர்நிலைக்கும் பஸ்ரா அப்படின்ற அந்த இடத்துக்கும் இடையில பார்த்தா, ஒரு கழுத கனைக்கிற சத்தம் கேட்டுச்சாம் சகோதரி. உடனே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், இந்த கழுதையோட சத்தம் எங்க இருந்து வருது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்களாம். அந்த கழுதையோட சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய கபறுல இருந்து வந்துச்சாம். ஒரு மனிதனுடைய மண்ணறையில இருந்து கழுத கனைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன் இந்த சத்தம் வருது? இந்த மண்ணறைக்குள்ள இருக்க மனிதர் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சாங்க. விசாரிச்சா, அந்த மனிதர் யாரும் இல்ல. அந்த மனிதர் உயிரோட வாழ்ற காலத்துல, அவங்களுடைய அம்மாவ வந்து நோவினைப்படுத்தி, அதாவது வார்த்தைகளால கஷ்டப்படுத்தி, அவங்கள எதிர்த்து பேசக்கூடியவரா இருப்பாராம். அவருக்கு ஏதாவது கோவம் வரும்போது, அவர் அம்மா கிட்ட என்ன சொல்லுவாராம், "கழுத மாரி கத்தாத" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம், அவருடைய மண்ணறையில இருந்து கழுத மாதிரி கத்தக்கூடியவரா அல்லாஹ் அவரே மாத்திருக்கான். நவுதுபில்லா. இது இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட கித்தாபுர் ரூஹ் அப்படின்ற புத்தகத்துல வந்து இந்த செய்திய வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. சகோதரர்களா இந்த ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. பெற்றோருக்கு உபகாரம் செய்வதால் சுவனம் நுழையக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. பெற்றோரை நோவினை செய்வதால் இங்கேயே நரகத்துடைய வேதனை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, "சீ" அப்படின்ற ஒரு வார்த்தைய கூட உன்னுடைய தாய்க்கும், தந்தைக்கும் எதிரா நீ சொல்லிறாத அப்படின்னு சொல்லி நம்மள்ல இங்க எத்தன பேரு தெரிஞ்சோ, தெரியாமலையோ நம்மளுடைய வாப்பாவையும், அம்மாவையும் வந்து காயப்படுத்தியிருப்போம். இல்ல நோவினைப்படுத்தியிருப்போம். இல்ல இங்க இருக்கக்கூடிய எத்தன பேருடைய தாய், தகப்பன் மௌத்தா போயிருப்பாங்க. அந்த மௌத்தா போனவங்கள வந்து கடைசி நேரத்துல அவங்க படுக்கையில இருக்கும்போது, அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள எத்தன பேர் முகத்த சுளிச்சிருப்போம். அவங்கள மனசு கஷ்டப்படுத்துற மாரி நம்ம பேசியிருப்போம். அப்ப இப்படிப்பட்ட செயல்களுக்காக நம்ம மண்ணறையில வந்து வேதனை செய்யப்படுவோம் அப்படின்றது வந்து கடுமையான வலி தரக்கூடிய விஷயமா இருக்கு சகோதரிகளே. இதனால தான் அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காமிக்கும்போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மரியம்ல என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, "வ பர்ரன் பில் வாலிதாத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகிய்யா." என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய்க்கு மிகவும் கட்டுப்பட்ட பணிவிடை செய்யக்கூடிய மனிதராக இருந்தாரு. அவர் நோவினை செய்யக்கூடிய கொடுங்கோலனா இல்ல. அப்ப தாயும், தந்தையும் புறக்கணிக்கக்கூடியவங்க, தாயும், தந்தையும் கஷ்டப்படுத்துறவங்கள அல்லாஹ் வந்து பாவின்னு கூட சொல்லல. கொடுங்கோலன் அப்படின்னு சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட கொடுங்கோலனா யாராவது இருந்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த பாவத்துக்காக தான் நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அதிகம் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மனிதர்களாக மாறணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆம் ஒரு மனிதர் வந்து
அவருடைய சகோதரிய வந்து மரணிச்ச உடனே அடக்கம் செய்றாரு சகோதரிகள். இந்த மனிதர் வந்து மதீனால வாழ்றாரு. மதீனால வாழக்கூடிய இந்த மனிதர் வந்து தன்னுடைய சகோதரிய வந்து அடக்கம் செஞ்சுட்டு வந்துர்றாரு. இத வந்து அம்ர் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அறிவிக்கிறாங்க. அடக்கம் செஞ்சுட்டு வந்த உடனே தான் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த மண்ணறைக்குள்ளேயே வந்து அந்த தோண்டப்பட்ட அந்த கடப்பாரைய வந்து மண்ணறைக்குள்ளேயே விட்டுட்டு மறந்துட்டு அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அவர் என்ன செய்றாரு, அடக்கம் பண்ணிட்டு வந்து இன்னும் சில மனிதர்கள கூட்டிட்டு திரும்பி போய் மண்ணறைய வந்து தோண்டுறாரு. மண்ணறைய தோண்டுனா அவருக்கு கடுமையான அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதாம். மண்ணறைக்குள்ள வந்து நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சோனே அவருக்கு பயங்கரமான ஆ மன நெருக்கடி ஏற்பட்டுருது. என்ன இதுக்குள்ள இவ்ளோ பெரிய தீ எரியுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுறாரு, உடனே அத வேகமா மூடிட்டு வந்துர்றாரு. வேகமா மூடிட்டு வந்து அவருடைய தாய் கிட்ட கேட்கிறாரு. "என்னுடைய தாயே, என்னுடைய இந்த சகோதரி வந்து என்ன செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மா சொல்றாங்க, "மௌத்தா போயிட்டாங்கல்ல. அவங்கள பத்தி நீ எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. "இல்ல நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "உன்னோட சகோதரி என்ன செய்வாங்க, தொழுகைய வேணும்னே வந்து நேரம் கடத்தி கடத்தி லேட்டா தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள்ட்ட இருந்து இன்னொரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்டின்னா, நம்ம அக்கம் பக்கத்துல வாழக்கூடியவங்களோட வீட்ல போயி, அவங்களுடைய கதவு கிட்ட காத வச்சு ஒட்டு கேட்பா. ஒட்டு கேட்கறது மட்டும் இல்லாம, அத அவங்க யார பத்தி பேசுனாங்களோ, அந்த மனிதர்கள்ட்டயே போய் சொல்லி, அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுவா. இதுதான் அவ செஞ்ச விஷயம் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா சொல்லுவாங்களா சகோதரி. சுப்ஹானல்லாஹ். தொழுகையை தாமதப்படுத்தி தொழுகிறவங்களுக்கும் ஆ ஒட்டு கேட்டு அத போயி மித்தவங்கள்ட்ட வந்து அ பகை பகை அப்படின்ற அந்த நெருப்ப வளர்க்கிறவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பு அப்படின்ற அந்த உஷ்ணத்த நரக நெருப்பு வரைக்கும் கொண்டு போய் தாமதப்படுத்தாம மண்ணறைக்குள்ளேயே ஏற்படுத்தி தரானே! அது கேட்கும்போதே எவ்வளவு கடினமான விஷயமா இருக்கு சகோதரி. நம்மள எத்தன பேரு தொழுகை அந்த நேரத்துல நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கோம். தொழுகைய தாமதப்படுத்தாம தொழக்கூடியவங்களா இருக்கும். எத்தன பேரு 2 உறவுகளுக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னு சொன்னா, அத சமாதானப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். இல்ல எத்தன பேரு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகட்டும், அடிச்சுக்கிட்டு இவங்க அப்படியே பிரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சண்டைய மூட்டி விடுற வகையில வந்து பேசக்கூடியவங்களா இருக்கும். சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லிடலாம். நரகம் அப்படின்ற அந்த வேதனைய தாண்டி, நம்மளுடைய ரப்பு நம்மள பார்க்காம புறக்கணிச்சிடுறதுக்கான அடிப்படைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பாவங்களுக்காக ஆரம்பிக்குது அப்படின்றப்ப, நம்ம என்னென்ன பாவங்கள் செய்றோம்? இப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போமா? தாய் தந்தைய நோவினை செய்றத பத்தி பார்த்தோம். கடுமையாக வந்து பிறர வந்து தன்னுடைய நாவுகளால வந்து காயப்படுத்துறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தொழுகைய வந்து வேணும்னே தாமதப்படுத்துறத பார்த்தோம். பிறர் பேசும்போது அத வந்து கேட்டுட்டு போயி, அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்டயே சொல்லிக் குடுத்து கோல் மூட்டி, அவங்களுக்குள்ள உறவுகள வந்து பிளவையும், பிரிவினையும் ஏற்படுத்துறத பார்த்தோம். குரானுக்கான குரான வந்து புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களா பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த பாவங்கள்ல எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஃபுல்லா இருக்கலனா கூட, கொஞ்சம் லேசாவாவது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிப்போமே! இந்த பாவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்று இன்று இரவுல இருந்தே ரப்பு கிட்ட தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் நம்மள இந்த வேதனையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு போதுமானவன். இறைவனுடைய முகத்த இந்த அடிப்படையில, இந்த தௌபா செஞ்ச அடிப்படையில, இந்த பாவங்கள்ல இருந்துலாம் ரப்ப நம்மள இங்கேயே மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய மன்னரையும் சுகமான வாழ்க்கையா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மறுமையில நம்மளுடைய இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அப்படின்றது தான் வந்து ரப்கான செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் நாளை நியாய தீர்ப்பு நாள்ல நரக நெருப்புக்குள்ள விழுகிறதுக்கு வந்து முதன்மையான காரணம் வந்து அவனுடைய நாவு தான். அப்ப இந்த நாக்கு பிற மனிதர்கள பத்தி பேசி, அவங்களுடைய சதைய பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நாவா இருக்கா? இல்ல தாய் தந்தைய நோவினை செஞ்சு, கழுத மாதிரி மண்ணறைக்குள்ள கத்தக்கூடிய நாவா இருக்கா? இல்ல தன்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்து, அந்த சுவனத்து புல்வெளிகள்ல வந்து இளைப்பாறுவதற்கான விதைகளை நடக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய நாவா இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம தான் யோசிச்சு தீர்மானிக்கக்கூடியவங்களா இன்ஷா
சரி அன்பானவர்களா, அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்ப விட்டு ஒரு மனிதனை தூரமாக்கக்கூடிய விஷயங்கள்ல முதல்ல வந்து மன்னரைக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள்லாம் என்னன்னு பார்த்தோம். இன்னும் வந்து இறைவன விட்டு நம்மள தூரமாக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் நம்மள பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அது அது வந்து 4 தலைப்புக்கு கீழ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வணக்க வழிபாடுகள்ல வந்து சோம்பல காமிக்கிறோம்ல. குரான் ஓதுறதுலயா இருக்கட்டும், இல்ல வந்து திக்ர் செய்யறதுலயா இருக்கட்டும், இல்ல தொழுகையிலயா இருக்கட்டும், இல்ல வந்து தான தர்மங்கள் செய்யறதுலயா இருக்கட்டும், இல்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஆறுதல் சொல்றதா கூட இருக்கட்டுமே. அப்புறமா சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்தினால தாமதப்படுத்துறது கூட, இந்த சோம்பல் எல்லாம் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்மள பார்க்காம புறக்கணிக்கிறதுல இருந்து நம்மள தூரமாக்கக்கூடிய விஷயமா இது மாறும். 2வது இறுகப்பட்ட இதயம். அன்பானவர்களா, நம்ம ஒரு பாவம் செய்யும்போது முதல்ல ஒரே ஒரு கரும்புள்ளி தான் விழுகும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பாவத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்காம திரும்ப திரும்ப செய்யும்போது, அதிகமான கரும்புள்ளிகள் தொடர்ச்சியா விழ 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 இதயம் வந்து அதோடைய மென்மைத்தன்மையை இழந்து ரொம்ப கடினமான கல் மாதிரி இறுகிப் போன இதயமா மாறிரும். அப்படி இறுகிப் போன இதயம் கொண்ட மனிதர்களுடைய உள்ளத்துல இறைவன் வந்து தங்குவதற்கான முகாந்திரமே இல்லாம போயிரும். இது 2வது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செஞ்ச பாவங்கள ரொம்ப அற்பமானது, சின்ன பாவம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பாவங்கள பத்தி நம்மளே ரொம்ப சிறுசுன்னு சொல்லி, நம்மளே வந்து ஒரு தரம் வகுச்சு வச்சிருக்கோமா. இதனால என்ன ஆகுமா, நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிரும். இப்ப வந்து ரோட்ல வந்து எச்சில் துப்புனா, அத வந்து மண்ணால மூடிறணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நம்ம துப்பி துப்பி பழகியிருக்கோம். மண்ண வச்செல்லாம் மூடல. அப்ப நமக்கு வந்து அது என்ன ஆகும்? அந்த பாவமே நமக்கு வந்து நம்மளுடைய பழக்கமா மாறிரும். நம்ம பழக்கமா மாறிட்டனால, அது வந்து நமக்கு கம்ஃபர்டபுள் ஆயிரும். அது ஒரு தப்பு அப்டின்னே தெரியாத அளவுக்கு, நம்மளே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்டின்னு சொல்லிட்டு அசட்டை செய்யக்கூடியவங்களா இருப்போம். இப்படி அசட்டை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பாவம் கூட, நாளைக்கு நமக்கு மண்ணறையிலேயே வந்து கடுமையான தண்டனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறிரும். 4வது விஷயம் என்ன அப்டின்னு சொன்னா, இந்த துனியாவுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது. அல்லாஹுவையும், அவனுடைய அருகாமையையும், அவன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அருள்களையும் பத்தி நினைக்காம, இந்த உலக வாழ்க்கையிலயும், அதோடைய சந்தோஷத்திலயும், இந்த அற்ப சுகத்திலயும் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த விஷயமும் அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மள தூரமாக்கும். இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து தன்னோட திருமறையில வந்து நெறைய இடங்கள்ல வந்து ஒரு 7 விஷயத்த சொல்லி காமிக்கிறான் சகோதரிகளா. அந்த 7 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 7 விஷயத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படியே திகாமா மலை அளவுக்கு நன்மைய கொண்டு போனாலும், அல்லாஹ் அத வந்து தூசி மாதி ஊதி தள்ளிருவானாம். அந்த 7 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த 7 விஷயங்களுடைய அ அ அதிர்ச்சிக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கடுமையான அதிர்ச்சி காத்துட்டு இருக்குமாம். என்ன அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட இருந்து அவன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத திகிலும், ஒரு பதட்டமும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வந்து ரெடியா வச்சிருப்பானாம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருப்பானா, நம்ம நெறைய நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய நன்மைகள் மேல அதீதமான நம்பிக்கை வச்சிருப்பானாம். ஆனா, அவன் செஞ்ச ஏதோ சில காரியங்களால அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமைகளா மாத்திருவான். இப்படிப்பட்ட மனிதர்கள பத்தி தான் அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சில மனிதர்கள் இருப்பாங்க, சில நிராகரிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய அமல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாலைவனத்துல இருக்கக்கூடிய கானல் நீர் மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கையில தண்ணி மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போனா அது வெறும் சூரிய ஒளிதானே தவிர, அது வந்து தண்ணீர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 2வது யார யார வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்னும் சில மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் வந்து சில பாவங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா, அந்த பாவங்கள வந்து ரொம்ப அற்பமான பாவங்களா அவங்க நினைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாவங்களுக்காக அவங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்ச மனிதர்கள் கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூசி மாரி ஊதி தள்ளிருவான். 3வது யார அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்னும் சில மனிதர்கள் அவங்க செய்யக்கூடிய பாவங்களே அவங்க கண்ணுக்கு வந்து அழகா தெரியுமா சகோதரிகளே! இப்போ ஒரு மனிதர் இருக்காரு. அவருடைய அழக நினைச்சு அவரே பெருமைப்பட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பெருமை வந்து அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயம். ஆனா, தன்ன தானே அழகா நெனச்சு நெனச்சு பெருமைப்பட்டு அந்த மனிதனுக்கு அதுவே வந்து பழகிரும். இப்படி தன்னுடைய பாவ செயல்கள் யாருக்கு வந்து அழகாக காட்டப்படுதோ, அவங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூசி மாரி ஊதிருவான்.
4வது யார் சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழும்போது பெருமைக்காகவும், புகழுக்காகவும் அமல் செய்த மனிதர்களுடைய அமல்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணோட மண்ணா தரைமட்டமாக்கிருவானாம். நமக்கு இந்த பிரபல்யமான ஹதீத் தெரியும் தானே. ஒரு அறிஞர் வருவாரு. அதே மாதிரி ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு செல்வந்தர் வருவாரு. அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் துறந்தேன் அப்படின்ற அடிப்படையில ஒரு முஜாஹித் அல்லாஹ் கிட்ட வருவாங்க. இப்ப இப்படிப்பட்டவங்க எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா கேட்பான். அந்த அறிஞர் கிட்ட கேட்பான், "நான் உனக்கு குடுத்த ஞானத்த நீ என்ன செஞ்ச?" அப்படின்னு. "யா அல்லாஹ் நான் உன்னுடைய பாதையில தான் நான் அது செலவு செஞ்சேன்னு" சொல்லுவாரு. அல்லாஹ் சொல்லுவான், "இல்ல, நீ மனிதர்கள் எல்லாம் உன்னை அறிவாளின்னு புகழணும்னு தானே செஞ்ச. இன்றைய தினம் இதெல்லாம் மண்ணோட போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர நஷ்டவாளி ஆக்கிருவான். அதே மாதிரி அந்த செல்வந்தர்கிட்டயும் அல்லாஹ் கேட்பான், "நீ நான் உனக்கு குடுத்த செல்வத்த என்ன செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. "யா அல்லாஹ் நான் உனக்காக தான் ஏழை எளியவர்களுக்கு அத செலவு செஞ்சேன்னு" சொன்னேன். "இல்ல, நீ பொய் சொல்ற. எல்லாரும் உன்னை தயால குணமுடையவன், வள்ளல் அப்படின்னு சொல்லி புகழணும்னு சொல்லி தான் நீ இப்படி செஞ்சிருக்க. இன்றைய தினம் நீயும் நஷ்டவாளி ஆக்கிருவ" அப்படின்னு சொல்லிட்டு மண்ணோட மண்ணாக்கிருவான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் பிறந்தவர்ட்டயும் கேட்கும்போது, அவரும் "யா அல்லாஹ் உனக்காக தான்டா நான் மரணிச்சேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல, எல்லாரும் உன்னை வீரன் நீ புகழணும்னு சொல்லி செஞ்ச" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாருடைய விஷயங்களையும் மண்ணோட மண்ணாக்கிருவான். சகோதரர்களே, இதை யோசிச்சு பாருங்களேன். பெருமை பெருமை அப்படின்றது யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு பெருமை இருக்கோ, அவர் சுவனத்துடைய வாசனையை கூட நுகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப பெருமை அப்படின்ற அந்த விஷயம் கலக்கும் போது, எவ்வளவு உன்னதமான அமல்கள் நம்ம செஞ்சிருந்தா கூட, அது எல்லாத்தையும் அல்லாஹ் தூர தூக்கி வீசிட்டு, நம்மள சந்திக்கிறதுக்கான அந்த இடத்துக்கு போறதுக்கான பாக்கியமும் நமக்கு அடைபடக்கூடியதா மாறிடும். 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில நம்மகிட்ட கேட்பான். "நான் உனக்கு இவ்வளவு நியமத்துக்கள் குடுத்தேனே, இந்த நியமத்துக்களுக்காக நீ எனக்கு எந்தெந்த விஷயங்களுக்காக நீ நன்றி செலுத்தக்கூடியவனா இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் கொடுத்த அருள்களுக்காக நன்றி செய்யாத அந்த மனிதனுக்கான விசாரணை தூண்டி துருவி ஆராயப்படுமா சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய விசாரணை ரொம்ப துருவி துருவி ஆராயப்படுதோ, அவனுடைய கணக்கு அப்பயே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. கடைசி 7வது யார் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மனிதர்கள் உங்கள மாதிரியே இரவு தொழுகை தொழக்கூடியவங்களாவும், குர்ஆன் ஓதக்கூடியவங்களாவும், நோன்பு நோற்கக்கூடியவங்களாவும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வ சந்திக்க வரும்போது, ரொம்ப பெருமையா, சந்தோஷமா, திகாமா மலை அளவுக்கு அவ்வளவு நன்மைகள கொண்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அத பூரா தூசியா மாத்தி அவங்களுடைய மூஞ்சிலே தூக்கி வீசிருவான். அவங்களையும் தூக்கி நரக நெருப்புல போட்டுருவான் அப்படின்னா, "யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர்கள் யார்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், "இந்த மனிதர்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தான். இவங்க பொதுத்தளத்துல இருக்கும்போது நெறைய நல்ல அமல்கள் செய்வாங்க. ஆனா எப்பல்லாம் தனிமையில இருக்காங்களோ, தனிமையில இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவ செயல்களுக்கு ஆளாகக்கூடியவங்களா இருப்பாங்க." அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களுடைய செயல்களையும் அல்லாஹ் மண்ணோட மண்ணா ஆக்கி, அவங்க எல்லாரையும் தன்னை சந்திக்கிறத விட்டு தூரமாக்கிருவானா சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். ஆ இத இத யோசிச்சு பார்க்கும்போது, அ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு நெருக்கடி இருக்கும். அவங்களுடைய மரணத்துடைய அந்த நேரம் வர்றதுல இருந்தே, மண்ணறைக்குள்ளேயும் கடுமையான தண்டனை. இந்த தண்டனை எதுவரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொன்னா, மறுமையுடைய நாள் வரும் வரைக்கும் அவங்களுக்கான இந்த தண்டனையில எந்த கரிசனையும் காட்டப்படாது. எந்த இரக்கமும் காட்டப்படாது. இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கேட்டகரி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னும் சில மனிதர்கள் இருப்பாங்க சகோதரி. அவங்களுடைய மரண தருவாயில இருந்தே, அவங்களுடைய மன்னருடைய நிலையும், மறுமையில அவங்க ரப்ப சந்திக்கிற வரைக்கும் அவங்களோட நிலை ரொம்ப சுகமான, இதமான நிலையா இருக்குமா? அப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட வானவர்கள் அவங்களுடைய உயிர கைப்பற்ற வரும்போது, இப்படிதான் சொல்லி காமிப்பாங்களாம். யார் நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி, அதன் மீது உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது வானவர்கள் இறங்கி, உயிர கைப்பற்ற நேரத்துல சொல்லுவாங்களாம். "நீங்க பயப்படாதீங்க. நீங்க கவலையும் படாதீங்க. நீங்க எந்த சுவனத்திற்காக நீங்க வாக்களிக்கப்பட்டீங்களோ, அந்த சுவனத்த கொண்டு இப்ப நீங்க மகிழ்ச்சி பெறுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அந்த வானவர்கள் அந்த மனிதர்ட்ட சொல்லுவாங்களாம். "நாங்க நீங்க இந்த உலக வாழ்க்கையில வாழும்போதும் சரி, இல்ல மறுமையிலும் சரி, நாங்க உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம்.
மேலும் சொர்க்கத்துல உங்களுடைய மனசு எதெல்லாம் விரும்புதோ அது எல்லாத்தையும் உங்களுக்காக நாங்க கொடுக்கக்கூடியவங்களா இருப்போம். அந்த சுகத்துல நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஆறுதல் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா உணர்வோம் சொல்றேன். இப்படிப்பட்ட பாக்கியமான மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்காக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது நம்மை சந்திப்பதை இறைவன் விரும்பக்கூடியவனா இருப்பான். இறைவனுடைய சந்திப்பையும் நாமும் எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்போம் அப்படின்ற சுப செய்தி நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்னையுடைய வகுப்புல இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கான அந்த விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய மரண நேரத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது. அப்ப மரண நேரத்துல ஒரு மனிதன் வெற்றியாளனா மாறுறானா, அல்லாஹ்வ பாப்பானா மாட்டானா அப்படின்றது எதுல தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அந்த மரணத்துடைய நேரத்துல அவருடைய நாவல அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு அவனுக்கும் அந்த மனிதனுக்குமான பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைய சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறானா அப்படின்றதுல ஆரம்பிக்குது. 2வது, அந்த மரணித்த மனிதரை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றணும், அவரை பத்தி நல்ல விஷயம் பேசுறதும் அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தை பேசுறதும் பத்தி நம்ம பார்த்தோம். 3வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மனிதனை கொண்டு போய் அடக்கம் செஞ்ச உடனேயே மண்ணறையில முதல்ல இவர்கிட்ட யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். மண்ணறையில யார் வருவாங்க? இவருடைய அமல்கள் வரும். இவர் நல்லடியாரா இருந்தா நல்ல அமல்கள் நல்ல தோற்றத்துல வரும். இவர் ஒரு பாவியா இருந்தாரு அப்படின்னா அவருடைய அமல்களே ரொம்ப கொடூரமான தோற்றத்துல அவருக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவரை பரிசோதிக்கிறதுக்காக முன்கர் நக்கர் அப்படின்ற அந்த மாணவர்கள் 3 கேள்விகள் கேட்பாங்க. அவர் அந்த கேள்விகளுக்கு அவருடைய அமல்களுடைய அடிப்படையில அவர்னால பதில் சொல்ல முடியுமா, பதில் சொல்ல முடியாதா அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சில மனிதர்களை சந்திக்க விரும்பவே மாட்டான். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் யார்? இறைவனுடைய சந்திப்பை புறக்கணிப்பதற்கான செயல்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் யாரு? அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம சில செயல்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் யாருடைய அமல்களை அல்லாஹ் தூசி மாதிரி தட்டி தூர வீசி அவங்கள பார்க்காமயே நரகத்துல தூக்கி போட்டுருவான் அப்படின்றது 7 கேட்டகரியான மனிதர்கள் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சஹில்லா, இப்ப இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை எடுத்துட்டு போறோமோ இல்லையோ, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக கேட்கணும். என்ன அப்படின்னா, என்னுடைய இறைவனே, நேத்து என்னுடைய நம்மளுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சோம். இன்னைக்கு நம்மளுடைய பிரார்த்தனையில கண்டிப்பா இதையும் சேர்த்துப்போம். என்னுடைய இறைவனே, நான் மரணிக்கக்கூடிய தருவாயில உன் கூட என்னுடைய பந்தத்தை பலப்படுத்துற விதமா என்னுடைய நாவுகள்ல லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த உறுதி பிரமாணத்தோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுறா அப்படின்ற பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க எந்தெந்த பிரார்த்தனையெல்லாம் நம்மள ரப்ப விட்டு தூரமாக்குது அப்படின்னு பார்த்தோமோ, அந்தந்த அந்தந்த பாவங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவங்களுக்காக அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மனிதர்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா இந்த துவாவோட இந்த அமர்வை நான் நிறைவு செய்றேன். என்னுடைய இறைவனே, மறைவானவற்றை அறியும் உன் அறிவை கொண்டு படைப்பினங்கள் மீது உனக்குள்ள ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் யாசிக்கின்றேன். வாழ்வு எனக்கு சிறந்தது என நீ அறியும் வரை என்னை வாழவை. சாவே எனக்கு சிறந்தது என்று நீ அறிந்தால் எனக்கு மரணத்தை கொடு. என் இறைவனே, தனிமையிலும் மக்கள் மத்தியிலும் உனக்கு அஞ்சி வாழுமாறு செய்வாயாக. திருப்தியோடு இருக்கும் போதும் கோபத்திலும் நன்மை ஒன்றையே உண்மையாக பேச வைக்குமாறு உன்னிடம் கேட்கின்றேன். வளமாக இருக்கும் போதும் நெருக்கடியில் இருக்கும் போதும் நடுநிலையை பேணும் ஆற்றலை எனக்கு வழங்கு. முடிவில்லாத அருட்கொடையை முற்றுப் பெறாத அகக்குளிர்ச்சியை உன்னிடம் கேட்கின்றேன். உனது தீர்மானம் வெளிப்பட்ட பிறகு முழு மனதோடு அதனை ஏற்றுக்கொள்ளும் உள திருப்தியை உன்னிடம் கேட்கின்றேன். மரணித்த பிறகு இதமளிக்கும் இனிய வாழ்வை, குளிர்ச்சியான வாழ்வை எனக்கு தருவாயாக. உன்னுடைய திருமுகத்தை காணும் பரவசத்தையும் உன்னை சந்திக்கும் ஆர்வத்தையும் உன்னிடம் யாசிக்கின்றேன். துன்புறுத்தும் தொல்லையோ வழி கெடுக்கும் குழப்பமோ எதுவும் இன்றி. என் இறைவா, ஈமான் என்னும் அழகை கொண்டு எங்களை அலங்காரப்படுத்து. நேர்வழியில் நடப்பவர்களாக பிறரை நடத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக.
கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோரில் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இறைவனை சந்திப்பதற்காக என்னென்னலாம் நம்ம செய்யலாம், அப்படியெல்லாம் செய்யும் போதும் இறைவனுடைய சந்திப்பை நாம் விரும்புவது மட்டுமல்லாம நம்முடைய சந்திப்பை இறைவனும் விரும்புவோனாக இருப்பான் அப்படின்ற இந்த சுப செய்தியோட இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.